அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேடம் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விற்பனையாளருக்கான திறன்கள் மற்றும் தனிப்பட்ட விற்பனை முறையில் தொழில் வாய்ப்புகள். அதனுடைய கட்டமைப்பு, நோக்கங்கள், அறிமுகம், கேட்கும் திறன், தொடர்பு திறன், சிக்கல் தீர்க்கும் திறன், வற்புறுத்தும் திறன், தனிப்பட்ட திறன்கள், நிறுவன திறன்கள். இதை பற்றி நாம் இன்று பார்க்கக்கூடிய முக்கியமான கட்டமைப்பு, அதனுடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. முதலாவதாக அதனுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு வெற்றிகரமான விற்பனையாளராக நமக்கு வந்து இருப்பதற்கு அதனுடைய ஒவ்வொரு திறமையின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய பகுப்பாய்வையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கின்றது. பயனுள்ள தகவல் தொடர்பு திறனுக்கான அவனுடைய அளவுருக்களை நமக்கு வந்து இதில் விளக்க வேண்டியது இருப்பது. அதுபோல் அதனுடைய சிக்கல்கள் தீர்க்கும் திறனை எவ்வாறு நம்ம விவாதிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதுபோல் தனிப்பட்ட திறன்களை புரிந்து கொள்வது மற்றும் தனிப்பட்ட திறன்களின் முக்கியத்துவம் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை இந்த தலைப்புகளில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அத்துடன் நிறுவன திறன்களை எவ்வாறு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுபோல் வாடிக்கையாளர் சேவை திறன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை நாம் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அறிமுகம். விற்பனை என்பது அனைத்து தொழில்களிலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஒரு கடினமான வேலைகளாலும் வந்து ஒன்றாக நமக்கு வந்து இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு விற்பனையாளர் ஒரு நிராகரிப்பை மீண்டும் மீண்டும் ஒரு சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் அமைகின்றது. அத்துடன் அவனுடைய ஒரு கொடுக்கப்பட்ட இலக்குகளை அந்த விற்பனையாளர் என்பவர் கண்டிப்பாக முடிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும். அதுபோல் விற்பனையாளர் அவர்களும் வந்து அவருடைய விற்கும் தயாரிப்பு பொருட்கள், அதோடு அவர்கள் சார்ந்த நிறுவனங்கள் பற்றிய அனைத்தையும் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு விற்பனையாளர் இருக்காங்கன்னா அவங்களுடைய எந்த நிறுவனத்தில் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம், எந்த நிறுவனத்தில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுபோல் என்ன பொருட்கள் நம்ம வந்து தயாரிப்பு பொருட்கள் நமக்கு வந்து விற்பனை செய்ய போறோம், இதை பற்றி முழுமையான ஒரு தகவல்களை கண்டிப்பாக அந்த விற்பனையாளர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுபோல் அவர்கள் வாங்குபவர்களை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கு வந்து வாடிக்கையாளர் இருக்காங்களோ அவங்களுடைய கண்டிப்பாக அவங்களை புரிந்து வைத்திருந்தல் வேண்டும். அதுபோல் விற்பனை செய்ய ஒரு நடுநிலை வழியை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். அத்துடன் ஒரு பயனுள்ள விற்பனைக்கு அறிவு விற்பனை, யுக்தி மற்றும் விற்பனை திறன்கள் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இவை வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு விற்பனை சமன்பாட்டின் ஒரு கூறுகளாக நமக்கு வந்து கருதுகின்றோம். இதான் அவனுடைய அறிமுகத்திலாம் நமக்கு வந்து பார்க்கக்கூடியது. அதேபோல் கேட்கும் திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது லிசனிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நாம் பேசுகிற மாதிரியே அது விற்பது என்பது பெரும்பாலும் நம்ம வந்து நினைக்கிறாங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா அது வந்து ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா கிடையாது. இது ஒரு மிகவும் பயனுள்ள விற்பனையாளர்கள் கேட்பது அவர்களின் ஒரு முக்கியமான பகுதியாகும் என்பதை கண்டிப்பாக அறிவார்கள். இதை பற்றி அவனுடைய ஒரு அறிஞர் வந்து ராய் பாட்டல் அவருக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்து கூறியிருக்காங்க. இது எப்படின்னா அவருடைய ஒரு சாதாரண பொருளை நமக்கு வந்து விற்கிறோம், ஒரு பொருளை விற்கிறோம், சும்மா பேசிக்கிட்டே நமக்கு வந்து சாதாரண விற்பது என்று நமக்கு வந்து கருத முடியாது. அதற்குரிய கேட்கும்போது அவனுடைய கேட்கும் திறன்கள், அவனுடைய விற்பனையாளர்களுடைய அறிவுத்திறன்கள் அது ஒரு முக்கியமாக ஒரு பகுதியாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதே போல் அவங்களுடைய வாங்குபவர் எதிர்கொள்ளும் சிக்கலை விற்பனையாளர் கண்டிப்பாக தீர்க்கும் போது வாங்குபவருக்கும் விற்பனையாளர்களுக்கும் ஒரு இடையிலான ஒரு வெற்றிகரமான ஒரு உறவு வந்து இதுல வந்து உண்டாகிறது. ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் இருக்காங்க, ஒரு விற்பனையாளர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்புகள் வந்து இருக்கு. என்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை வாடிக்கையாளர் கண்டிப்பாக விற்பனையாளரிடம் கேட்டு அதனுடைய திறன்கள் என்னென்ன இருக்கின்றது, அதனுடைய செயல்பாடுகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவருக்குள்ள ஒரு வெற்றிகரமான ஒரு உறவு கண்டிப்பாக மேம்பாடு அடைகின்றது. அதுபோல் ஒரு விற்பனையாளர் வாங்குபவரின் சிக்கலை கவனமாக கேட்டு சிக்கலை புரிந்து கொண்டு அதன் பின்னரே கண்டிப்பாக அதனுடைய தீர்வான முடிவுகளை எடுக்க வேண்டும், தீர்க்க முடிவுகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏன்னா அதுக்கு தான் அவனுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடியது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு
வாடிக்கையாளர் நமக்கு வந்து கேட்குறாங்கன்னா, அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிசன் பண்ணணும். அத கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்களை எவ்வாறு நாம தீர்வு காண முடியும் என்பதை கண்டிப்பாக நமக்கு வந்து பார்க்க வேண்டும். அதேபோல் அனுபவம் வாய்ந்த விற்பனையாளர்கள் இருக்காங்கன்னா, அவருடைய வாடிக்கையாளரை கண்டிப்பாக அவனுடைய கவனமாக கேட்பதன் ஒரு மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா, அவங்க ஏற்கனவே நம்ம அனுபவம் வாய்ந்த ஒரு வாடிக்கையாளரா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நெறைய நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி தீர்க்க வேண்டியது சூழ்நிலைகள் அமைகின்றது. இத பற்றி அவங்களுக்கு ஒரு நெறைய அனுபவ முறைகள் நமக்கு வந்து இருக்குங்க. அத கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்டு அத லிசன் பண்ணி, அதுக்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுப்பார்கள். அடுத்தபடியாக தொடர்பு திறன் சொல்லுவாங்க. அது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லக்கூடியது. இது ஒரு பயனுள்ள தொடர்பு விற்பனைகள்ல பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கு ஒரு முக்கியமானதாக நமக்கு வந்து அமைகின்றது. இந்த தொடர்பு திறன் என்பது ஒரு விற்பனையின் வெற்றிக்கு ஒரு முக்கியமாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் அவங்களுடைய சந்தையை பற்றி நமக்கு வந்து அறிவு மற்றும் சிறந்த விற்பனை நுட்பங்கள் ஒரு விற்பனையாளராக இருப்பதன் ஒரு அ தத்துவார்த்த நமக்கு வந்து ஒரு பகுதியாக நமக்கு வந்து அமைகின்றது. அதே மாரி இதுல ஒரு நடைமுறை பகுதி இந்த அறிவை நமக்கு வந்து திறம்பட ஆ தொடர்பு படுத்துகிறது. அது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு தகவல் தொடர்பு என்பது ஒரு சந்தையை பற்றி கண்டிப்பாக ஒரு நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சிறந்த விற்பனை நுட்பங்களை பற்றி நாம் கண்டிப்பாக விற்பனையாளருக்கு அதன் மூலமாக தீர்க்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன இருக்கு? அதை எவ்வாறு தீர்க்க வேண்டும்? அதை பற்றியும் கண்டிப்பாக அவங்களுடைய விற்பனையாளர்கள் அவங்களை தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். மிகவும் பயனுள்ள சிக்கலை தீர்ப்பவர்கள் விற்பனையாளர்கள். ஏன்னா இது எல்லாமே யார அடிப்படையா கொண்டு இருக்குன்னா, ஒரு சேல்ஸ்மேன். அவங்களுடைய சேல்ஸ் பெர்சன் சொல்லக்கூடிய அவங்களுக்கு தான் அந்த விற்பனையாளர்கள். அவங்களுக்கு தான் இது எல்லாமே நமக்கு வந்து அறிந்திருக்க வேண்டும். என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? இந்த நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கு? அதை எவ்வாறு தீர்க்க வேண்டும்? அந்த விற்பனை தொழில்ல வந்து வெற்றி அடைவதற்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது? அதே மாரி அவங்களுடைய விற்பனையாளராக மாறுவதற்கு முன்பு ஒரு சிக்கலை தீர்ப்பவராக இதற்கு மாற வேண்டும் என்பது ஒரு அடிப்படை கடமையாக நமக்கு வந்து அமைகின்றது. அதான் அவங்களுடைய என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அத வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய விற்பனையாளர் என்பவராகிய அவர்கள் அதை தீர்வு காண்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருப்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவங்களுடைய திறமையான விற்பனையாளர்கள் அதனுடைய சவால்களை வலிமையுடனும் எதிர்கொள்வதற்கு ஒரு மனோபாவத்தை கொண்டுள்ளனர். இதெல்லாம் ஒரு பக்குவமான ஒரு நிலைமையை கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய விற்பனையாளர் என்பவர் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் அது வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். அந்த சவால்கள்ல எப்படி நமக்கு வந்து மீண்டு வர வேண்டும்? அந்த சவால்களை எப்படி சமாளிப்பது? அந்த சிக்கல்கள் என்ன இருக்கின்றது? அந்த சிக்கல்களில் இருந்து சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் என்ன இருக்கின்றது? இது எல்லாமே அவருடைய சிக்கலை தீர்க்கும் ஒரு ஸ்கில்லாக நமக்கு வந்து அடிப்படையாக ஒரு மனோபாவத்தை கொண்டுள்ளனர்கள். அதுபோல் தயாரிப்புகள் சிக்கல்களை தீர்க்க கண்டுபிடிக்கப்படுகின்றன. அது மாரி மக்கள் அவங்க தேவையான தயாரிப்புகளை வாங்குவதில்ல. அதே மாரி அவங்களுடைய தீர்வுகள் என்னென்ன இருக்கின்றது? அவங்களுடைய வசதிக்காக என்னென்ன வாங்குகிறார்கள்? அதே மாரி அவங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகளை கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்து கொடுத்து அதை தீர்க்க வேண்டும். அதான் அவங்களுடைய ஒரு வாடிக்கையாளருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமையாக கருத வேண்டும். அடுத்தபடியாக வற்புறுத்தும் திறன் சொல்லக்கூடியது. இதுல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன்கள்ல விற்பனையாளரை விட ஒரு விற்பனையாளர் ஏன் இந்த சிக்கல்களை நம்ம வந்து தீர்ப்பவராக இருக்க வேண்டும்? அது என்ன முறையில் நமக்கு வந்து தீர்க்க வேண்டும்? அது நம்மளுடைய கடமைகளாக இருக்கின்றதா? எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து ஒரு தீர்வை நமக்கு வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க. அத எப்படி நமக்கு வந்து தீர்க்க வேண்டும்? ஏன்னா, வாடிக்கையாளர் நெறைய பிரச்சனைகள் அவங்களுடைய வரக்கூடிய சிக்கல்கள் நெறைய இருக்கும். அதுல வெளிப்படையா நமக்கு வந்து சொன்னா தான், அந்த விற்பனையாளர் என்பவர் அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டு அதற்கேத்தான ஒரு தீர்வுகளை நமக்கு வந்து எடுக்க முடியும். இன்றைய போட்டி காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நிறைந்த சந்தை இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பல்வேறு விற்பனையாளர்கள், தன்னுடைய வாடிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதுபோல் விற்பனையாளர்கள் தங்களுடைய வற்புறுத்தும் திறன்களை வலுப்படுத்த பின்வருமாறு சின்ன சின்ன ஒரு அம்சங்கள் நமக்கு வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த விற்பனையாளர்கள் அவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய புரிதலை நிரூபிக்க வேண்டும். அதுபோல் நட்பு ரீதியான ஒரு பதிலளிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதேபோல் ஆதாரமிக்கமாக இருக்க வேண்டும். தங்களுடைய நிபுணத்துவத்தை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும். இதான் அவனுடைய விற்பனையாளர்களுடைய வற்புறுத்தும் திறன்களாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் தனிப்பட்ட திறன்கள். அவங்களுக்கு தனிப்பட்ட திறன்கள் என்னென்ன இருக்கின்றது? இது வந்து தனிப்பட்ட திறன்கள் வெறும் ஒரு தகவல் தொடர்பு திறன்களை மட்டும் நமக்கு வந்து இது
அதிகமாக நமக்கு வந்து காண முடியாது. அதேபோல் இந்த உடைய மக்கள் திறன்கள் சிலருக்கு மிகவும் ஒரு இயல்பாக வருவது போல் தெரிகின்றது. மற்றவர்கள் அவற்றை பெற போராடுவதற்கு நிறைய நமக்கு வந்து முற்படுவார்கள். அது எவ்வாறு நமக்கு வந்து நம்முடைய தனிப்பட்ட திறன்களாக நமக்கு வந்து மாற்ற வேண்டும். அந்த விற்பனையாளர்களுடைய தனிப்பட்ட திறன்களுடைய வாடிக்கையாளர்களுடன் பணியாற்றவும், அவர்களுடன் ஒரு நல்லுறவை உருவாக்கவும் இது உதவுகின்றன. இந்த தனிப்பட்ட திறன்கள் என்பது ஒரு விற்பனையாளர் மற்றும் அவங்களுடைய வாடிக்கையாளர் அவங்களுடைய பணியாற்றுவதற்கு ஒரு நல்லுணர்வை நமக்கு வந்து உருவாக்குவதற்கு இது முக்கியமாக உதவிகரமா இது அமைகின்றது. அதுபோல் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாடிக்கையாளர்களுடைய எவ்வாறு நமக்கு வந்து பராமரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு நீண்டகால உறவை உருவாக்கவும், அதுபோல் தனிப்பட்ட திறன்களை இது வந்து உதவுகின்றதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பாக அமைகின்றது. அதுல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மரியாதை என்பது தேவை. அவங்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள், மற்றவர்களின் கண்ணோட்டத்தில் எவ்வாறு அதனுடைய விஷயங்களின் வந்து பார்க்கும் திறன்களாக நமக்கு வந்து பார்க்கப்படுகிறார்கள். அதுபோல் பல்வேறு தொடர்பு பாணிகளை எவ்வாறு புரிந்து கொள்ளும் திறன்களை உள்ளார்கள் என்பதை ஒரு தனிப்பட்ட திறன்களாக நாம் பார்க்க வேண்டும். அதுபோல் நிறுவன திறன்கள் சொல்லுவாங்க. அதனுடைய ஆர்கனைசேஷனல் அவங்களுடைய ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய நிறுவன திறன்கள். அவங்களுக்கு இந்த நிறுவனத்தை பற்றி எவ்வாறு திறன்கள் இருக்கின்றது. விற்பனையாளர்களா அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து கண்காணிக்க வேண்டும். அப்படித்தான் இருந்தால்தான் தங்களுடைய துவங்குவதற்கு முன்பாக தங்களுடைய சொந்த தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் இருந்தாலும் சரி, அதேபோல் வாடிக்கையாளர்களை பற்றிய தகவல்கள் மற்றும் வாடிக்கையாளர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில் என்பது நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், அவருடைய என்னென்ன தயாரிப்பு நம்ம பண்ண போறோம், என்னென்ன நம்ம வந்து சர்வீசஸ் நமக்கு வந்து கொடுக்க போறோம், அந்த வாடிக்கையாளருக்கு தேவையான சர்வீசஸ் நமக்கு வந்து பண்றோமா, அவங்களுக்கு திருப்திகரமாக நமக்கு வந்து அடைய இருக்கின்றதா இல்லையா என்பதை இது வாடிக்கையாளர் மூலமாக ஒரு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக நமக்கு வந்து இது அமைகின்றது. அதேபோல் அவர்களுடைய நிறுவனத்தினுடைய வழங்கக்கூடிய பிற தகவல்கள் என்னென்ன இருக்கின்றது, அதனை பற்றிய வணிக தகவல்கள் ஆகியவற்றை எல்லாத்தையும் நமக்கு வந்து அவனுடைய கண்காணிப்பது என்பது முக்கியமாக கருத்து கொள்ள வேண்டும். விற்பனையாளர்கள் நாம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதனுடைய நிறுவன திறன்கள் அதனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அத்துடன் அந்த விற்பனையாளர் பின்வருமாறு அவனுடைய என்னென்ன திறன்களை வளர்த்துக் கொள்ள வைப்பதற்கு ஒரு முக்கியமாக அடிப்படை கடமையாக அமைகின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய நிர்வாக பணிகளை எவ்வாறு குறைத்தல் வேண்டும். அதுபோல் அவனுடைய அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு பட்டியலிட வேண்டும். அதனுடைய உருவாக்கமும் அதனுடைய பழக்கங்கள் அதே மாதிரி எந்தெந்த தொழிலில் நமக்கு வந்து இருந்தாலும் என்னென்ன நிறுவன திறன்களை எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும், அது எவ்வாறு மிக உதவிகரமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் தொடர்பு மேலாண்மை அமைப்பு ஒரு மென்பொருளை பயன்படுத்துதல் வேண்டும். அது கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில் என்பது கண்டிப்பாக இது தேவை. அதேபோல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக முடிப்பதற்கு என்ன முடிவுகள் இருக்கோ அதை நமக்கு வந்து தீர்க்கமான ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். இதை தள்ளி போடுவதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். அடுத்து நம்ம செஞ்சுக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு வந்து சொல்லக்கூடாது. உடனடியாக அந்த முடிவுகளை நமக்கு வந்து எடுக்க வேண்டும். அதேபோல் ஒரு விற்பனை பிரமிடு என்பதை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். அப்பதான் அவனுடைய நிறுவன ஸ்கில் என்பது கண்டிப்பாக அவனுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில் என்பது கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விற்பனை முறையில் அதனுடைய தொழில் வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, இதை பற்றி நாம் இன்று பார்க்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களாகிய நீங்கள் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நாம் கடைபிடித்து அதை நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும். ஒரு கட்டமைப்பு சொல்லக்கூடியது அதோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதனுடைய நோக்கங்கள் என்னென்ன இருக்கு, அதனுடைய அறிமுகம் என்னென்ன இருக்கின்றது, அதே மாதிரி ஒரு விற்பனை தொழிலை ஏன் தேர்வு செய்கிறார்கள், அதே போல் அவங்களுடைய தொழில்முறை விற்பனைகள் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதுபோல் தொழில்களை அடிப்படையாக கொண்ட ஒரு விற்பனை வேலைகளுடைய வகைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். விற்பனையாளர்களுடைய என்னென்ன பங்கு, அதேபோல் விற்பனை தொழிலினுடைய வெற்றி பெறுவதற்கான என்னென்ன அளவுகோல்கள் இருக்கின்றது, ஒரு தனிநபர் விற்பனையை ஒரு கவர்ச்சிகரமான தொழிலாக மாற்றுவதற்கான நடைமுறைகள் நடவடிக்கைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி இந்த தலைப்புகளில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக அதனுடைய நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய குறிக்கோள்கள் சொல்லக்கூடியது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை தொழில் நமக்கு வந்து
உங்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பதை கண்டிப்பாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். அதுபோல் விற்பனையாளர் என்ன செய்கிறார் என்பதை அதை பற்றி கண்டிப்பாக விவாதித்தல் வேண்டும். ஒரு லாபகரமான விற்பனை வேலை வழங்கும் முக்கிய தொழில்கள் என்னென்ன இருக்குது என்பதை கண்டிப்பாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விற்பனையினுடைய நிபுணருடைய மாறி வரும் பங்கு என்னென்ன இருக்கு அதை பற்றி நமக்கு விவாதித்தல் வேண்டும். அதுபோல் விற்பனை தொழிலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அளவுகோல் என்னென்ன இருக்கின்றது அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனிநபர் இருக்காங்கன்னா அவங்களுடைய விற்பனையை எவ்வாறு விற்பனை செய்கின்றார்கள், கவர்ச்சிகரமான தொழிலாக எப்படி மாற்றுறாங்க, அதனுடைய வழிமுறைகள் என்ன இருக்கு, அதனுடைய நடவடிக்கைகள் என்ன இருக்கின்றது என்பதை பற்றி இந்த தலைப்பின் மூலமாக நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. முதலாவதாக அவனுடைய அறிமுகம். அதில் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தின் தந்தை அப்படின்னா யாருன்னு எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தெரியும். அவன் டேவிட் மெக்கன்சி ஓல்கில்வி. அவனுடைய ஒரு முறை பார்த்தோம்னா நாங்கள் ஓரல்ஸை நமக்கு விற்கிறோம், விவெல் ஓரல்ஸ் என்று கூறுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு என்னன்னா அவனுடைய உட்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணிகத்தினுடைய இறுதி நோக்கம் ஒருவருக்கு ஒன்றை விற்று அதே மாதிரி அவனுடைய பரிமாற்ற பரிவர்த்தனை நிறுவுவதாகும். வெளிப்புறம் வணிகத்தை நமக்கு நிறுவுவதற்கான முழு நோக்கத்தையும் விற்பது முழுமையடையவில்லை. விற்பனை மிகவும் ஒரு முக்கியமானது. இதுதான் அவனுடைய கருத்து. அந்த டேவிட் மெக்கன்சினுடைய முக்கியமான கருத்து, ஒரு வணிகம் இருக்குன்னா அதை எப்படி நம்ம ஒருவருக்கு ஒன்றை விற்று அதை பரிமாற்ற பரிவர்த்தனை எவ்வாறு நிறுவுவது, அதன் மூலமாக நமக்கு ஒரு முழு நோக்கத்தை நமக்கு விற்பது இது முழுமை அடையவில்லை என்பதை கூறுகின்றார்கள். அதனால் இது ஒரு விற்பனை, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மற்றும் இ காமர்ஸ் இது எல்லாம் இருந்த போதும் கண்டிப்பாக இது ஒரு நிறுவனத்தினுடைய விற்பனை சக்தியினுடைய முயற்சியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அந்த வணிகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு வணிகமாக நமக்கு அமைகின்றது. அதேபோல் புதிய தொழில்நுட்பங்கள் அதனுடைய கருவிகளை நமக்கு பயன்படுத்த வேண்டும். இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையில் எல்லாத்தையும் நமக்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா டெக்னாலஜிகள் அந்த டிஜிட்டல் எல்லாமே நமக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாக ஆகிருச்சு. அதே மாதிரி இ காமர்ஸ் லெவலில் நமக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அதனுடைய எல்லாத்தையும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் கருவிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வணிக மாதிரிகளினுடைய விற்பனை நபர்களுடைய திறன்கள் மற்றும் அவனுடைய திறன்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், அதனுடைய கட்டமைப்பினுடைய முக்கியமானதாக என்னென்ன இருக்கின்றது, அதனுடைய உறவுகள் ஒப்பந்தங்களை எப்படி முடிப்பது மற்றும் புதிய வாய்ப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது, விற்பனை ஒரு கௌரவமான ஒரு சவாலான மற்றும் பயனளிக்கும் தொழிலாக நமக்கு அமைகின்றது. இதான் அவனுடைய முக்கியமான கருத்துக்கள். அதேபோல் விற்பனை என்பது ஒரு விற்பனை வல்லுநர்களுக்கு மட்டுமல்ல, இது நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறமை, அதனுடைய ஸ்கில் திறன்களை நமக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உண்மையில பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனையை வேலையாக நமக்கு வைத்திருக்கிறோம். ஒரு பழைய காரை நம்ம விற்பது அல்லது விற்பது போன்ற பல நடவடிக்கைகளின் போது நாங்கள் விற்க வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் உங்களுடைய ஒரு சின்ன ஒரு நேர்காணலில் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் போட்டி நிறைந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தனிநபர் அவனுடைய திறன்களை எவ்வாறு கோருகிறது, மேலும் அவங்களுடைய பற்றாக்குறை விற்பனை திறன் எவருக்கும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கின்றது, அதுபோல் ஒரு விற்பனை பாடநெறியிலிருந்து ஒரு பெறப்பட்ட திறன்கள் என்னென்ன இருக்கின்றது. ஏன்னா இது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அறிவு சட்டம், மருத்துவம், இதழியல் போன்ற எந்த ஒரு துறைக்கும் சில ஒரு திட்டமிடப்பட்டுள்ள ஒரு மாணவர் இதை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அதுபோல் மக்கள் ஏன் விற்பனை தொழிலை ஒரு தொழிலாக தேர்வு செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு காரணங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இதன் மூலமாக நிறைய ஒரு லாபகரமான ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்படுகின்றது. அதனாலதான் அனைத்து மக்களும் இந்த விற்பனை தொழிலை நமக்கு ஒரு தொழிலாக நமக்கு தேர்வு செய்கிறார்கள். அதேபோல் அவங்களுடைய வகைகள் என்னென்ன இருக்கின்றது ஆகியவற்றை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோல் அவனுடைய விற்பனை வேலைகளுடைய பொறுப்புகள், விற்பனையில் வெற்றிக்கான ஒரு அளவுகளும் என்னென்ன இருக்கின்றது, ஒரு தனிநபர் ஒரு பொருத்தமானவரா இதுக்கு அப்படி என்பது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல் விற்பனை தொழிலில் வந்தீங்கன்னா ஒவ்வொரு
தனிப்பட்ட விற்பனையும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தொழிலாக மாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலை தேர்வு செய்கிறோம் என்றால், அதற்கு என்னென்ன நெகிழ்வான ஒரு போட்டி மற்றும் சவாலை தேடும் ஒரு நபர்களுக்கு விற்பனையில வந்து ஒரு தொழில் எவ்வாறு நமக்கு வந்து ஆராயத்தக்கது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கணும். அதே மாரி அந்த வேலை சூழல், அந்த பணிச்சூழல்னு சொல்லுவாங்க. அதே மாரி அதிகம் சம்பாதிக்கும் திறன் மற்றும் தொடர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்ளவும், மாற்றி மாற்றியமைக்கவும் இது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் ஒரு விற்பனை என்றாலே கண்டிப்பாக அதிகம் சம்பாதிக்கும் திறன் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒரு விற்பனையாளர் கண்டிப்பாக தொடர்ந்து தன்னை அவங்களுடைய வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை மாற்றி அமைக்க வேண்டும். இதுபோல் மாறிவரும் சூழலுக்கு தகுந்த மாரி அதனுடைய திறன்களை கண்டிப்பாக அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா, இப்ப தொழில்நுட்ப அடிப்படையில எல்லா நுட்பம் அடிப்படையிலும் கண்டிப்பாக டெக்னாலஜி நமக்கு வந்து எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவங்களுடைய ஸ்கில்ஸ், தொழில்முறை திறன்களை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது இருந்தா தான் அவனுடைய விற்பனை தொழில் செய்வதற்கான ஒரு முக்கியமாக கடமையாக நமக்கு வந்து அமைய வேண்டும். விற்பனை தொழிலை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணங்கள் இது வந்து அமைகின்றது. அந்த விற்பனை தொழிலினுடைய சம்பாதிக்கும் திறன்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதுல பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, விற்பனை என்பது செயல்திறன், அதனுடைய அடிப்படையிலான ஒரு தொழில். நீங்கள் எவ்வளவு அதிகமாக விற்கிறீர்களோ, அதற்கேற்றாற்போல் தங்களுடைய ஊக்கத்தொகை என்பது கண்டிப்பாக பெற முடியும். எல்லா நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து விற்பனை என்பது இருக்கின்றதோ, அதுக்கு தகுந்தமான ஒரு ஊக்கத்தொகை என்பது அவனுடைய இந்த போட்டி நிறைந்த உலகத்துல அதனுடைய விற்பனையாளருக்கு என்பது ஊக்கத்தொகை என்பது கிடைக்கும். அதேபோல் போட்டியை விரும்புவோருக்கும் அவனுடைய விற்பனை தொழில் நம்ம வந்து மிக சிறந்ததாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் அவனுடைய முன்னணியில் இருக்க வேண்டிய கடினமாக நமக்கு வந்து உழைப்பதற்கு ஒரு கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அப்பதான் ஒரு போட்டி நிறைந்த உலகில் முன்னணி நிறுவனங்களோடு நமக்கு வந்து ஒரு போட்டி போட முடியும். அவங்களுடைய கடுமையான ஒரு உழைப்புகளுக்கான ஒரு வெகுமதி பொதுவாக வந்து பின்வரும் படிவத்தில் நமக்கு வந்து வருகின்றது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலமுறை போனஸ்கள், அதே மாதிரி அவங்களுக்கு பரிசுகள், அதனுடைய பயணங்கள், கமிஷன்கள் மற்றும் பல்வேறு சலுகைகள் போன்ற பல நடவடிக்கைகள் வந்து நமக்கு வந்து இந்த விற்பனை தொழிலின் மூலமாக சம்பாதிக்கும் திறன்களாக நமக்கு வந்து அமைகின்றது. எல்லா விற்பனை தொழில்களையும் பார்த்தீங்கன்னா, சாதாரணத்துக்கு ஒரு ஜவுளி கடை எடுத்தாலும் அவங்களுடைய விற்பனையாளர் இருப்பாங்க, சேல்ஸ்மேன் இருப்பாங்க, சேல்ஸ் பர்சன் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஊக்கத்தொகை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி கமிஷன் வந்து கொண்டு கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல எவ்வாறு நமக்கு வந்து விற்பனை தொழிலை ஈடுபடுத்த முடியும், அது சம்பாதிக்கும் திறன்களை எவ்வாறு மேம்படுத்த முடியும், இது எவ்வாறு நம்ம அந்த கடின உழைப்புகளை நமக்கு வந்து கொண்டு வர முடியும், வெகு மதிப்பு என்னென்ன கிடைக்கும், இதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் அவங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அவங்களுடைய போனஸ்கள், பரிசுகள், பயணங்களுடைய கமிஷன்கள் மற்றும் பல்வேறு சலுகைகளை நமக்கு வந்து பண நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு வந்து கொடுக்கின்றார்கள். அதுபோல் அவனுடைய விற்பனை தொழிலினுடைய எவ்வாறு நமக்கு செய்ய வேண்டும், அதை சம்பாதிக்கும் திறனை வழங்கும் பல்வேறு வகையான சில துறைகள் நமக்கு வந்து உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, முதலாளிகள் வருவாய் ஈட்ட விற்பனை நிபுணர்களை பணியமர்த்துகிறார்கள். ஒவ்வொரு முதலாளிகளும் வருவாய் ஈட்டுவதற்கான என்னென்ன யுக்திகளை பயன்படுத்த வேண்டும், மேலும் அந்த விற்பனையாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு நன்கு அனுபவம் வாய்ந்த விற்பனையாளர்களாக இருக்கின்றார்களா இல்லையா, அதேபோல் அவங்களுக்கு விற்பனை என்பது அவர்களுக்கு அதனை பற்றி தெரிந்து இருக்கிறார்களா இல்லையா, அதை பற்றி புரிந்து உள்ளார்களா இல்லையா, அவங்களுடைய வணிகத்தினுடைய இறுதி நோக்கத்தை அடைவார்களா இல்லையா, அது இல்லாமல் அவனுடைய இது வந்து விரைவில் மூடப்படலாம், அதாவது க்ளோசிங் த சேல்ஸ், அந்த டயத்தில் எந்த டயத்தில் நமக்கு வந்து முடிக்கணும், இது எல்லாமே நம்முடைய முதலாளிகள் என்பவர் கண்டிப்பாக தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முதலாளிகளுடைய இந்த விற்பனை வல்லுநர்களை அவர்கள் மீது உந்துதலாக வைத்திருந்து அவர்களுக்கு அதிக ஊக்கத்தொகைகளை நமக்கு வந்து வழங்க தயாராக நமக்கு வந்து இப்பொழுது பார்த்தோம்னா இப்ப போட்டி நிறைந்த உலகில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழில் முனைவோர்கள் நிறைய நமக்கு வந்திருக்காங்க, அவங்களுடைய முதலாளிகள் நிறைய இருக்காங்க. அவங்களை வைத்து அந்த விற்பனையாளர்களை நிறைய நமக்கு வந்து ஒரு துறை வல்லுநர்களை நமக்கு வந்து நிபுணர்களை நமக்கு வந்து பணியமர்த்துகிறார்கள். அதன் மூலமாகத்தான்
அதிகமான விற்பனை என்பது ஈட்ட முடியும். அதே மாதிரி அவனுடைய வருவாயை நமக்கு வந்து ஈட்டுவதற்கான தொழில்நுட்பங்களை நமக்கு வந்து பயன்படுத்த வேண்டும். என்னென்ன ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஊக்கத்தொகையை நமக்கு வந்து வழங்குவதற்கு ஒரு தயாராக இருப்பதற்கு முதலாளிகள் உள்ளார்கள். அதேபோல் விற்பனையில் ஒரு வாழ்க்கையினுடைய நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விற்பனை துறையில் பார்த்தீங்கன்னா மிகவும் மிகச்சில ஒரு துறைகளில் நமக்கு வந்து ஒன்றாக நமக்கு வந்து அமைகின்றது. அதில் இந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த அளவிலான ஒரு நெகிழ்வுத்தன்மையினுடைய அளவு பின்பற்றவற்றை பற்றி நம்ம வந்து பொறுத்து அமைகின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை விற்பனை, அதில் வேலை மற்றும் நிறுவனம், பெரும்பாலான விற்பனை வல்லுநர்களுக்கு ஒரு சுதந்திரம் உள்ளது. கண்டிப்பாக இந்த வல்லுநர்களுக்கு எல்லாமே ஒரு சுதந்திரமாக எனக்கு வந்து கொடுத்தா தான் அவங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக இதை வந்து இலக்கை நம்ம வந்து அதனுடைய டார்கெட்டை நம்ம வந்து முடிக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய தங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தினசரி அட்டவணையை நமக்கு வந்து நிர்வகிக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய டே பை டேயா என்னென்ன நமக்கு வந்து ஒர்க் பண்ணணும், இந்த காலகட்டங்களில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு கால அட்டவணை நமக்கு வந்து தினசரி அட்டவணை சொல்லுவாங்க. அந்த கால அட்டவணை நமக்கு வந்து தயார் பண்ணால் தான் அதன் மூலமாக நாம் விரைவான ஒரு நல்ல ஒரு முடிவை நம்ம வந்து எடுக்க முடியும். அதே போல் அந்த விற்பனையாளர்களுடைய பராமரிக்க இது உதவுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வேலை சமநிலை நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் இந்த ஒரு நெகிழ்வுத்தன்மையுடைய தனிநபருக்கு அவருடைய வீட்டு வேலைகள் மற்றும் தொழில் துறைக்கு இடையில் நிர்வகிக்க ஒரு வாய்ப்பை இது வழங்குகின்றது. அதுபோல் வேலையில் வந்து வேகம் மற்றும் அவரது உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் பணிச்சூழலை நம்ம வந்து தேர்வு செய்வதற்கும் இது அமைகின்றது. அதுபோல் ஒரு தனிநபர் என்பவர் ஒரு வாழ்க்கை மற்றும் வேலையினுடைய மிக அதிகமான ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு உரிமையும் இதன் மூலம் நமக்கு வந்து உணர்கின்றார்கள். அவர்கள் சிறப்பாக இருப்பதற்கு அது நம்முடைய விற்பனையில் ஒரு வாழ்க்கையின் ஒரு நெகிழ்வுத்தன்மையாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் ஒரு முதலாளி என்பவர் மற்றும் சக ஊழியர்களுடனான ஒரு உறவுகள் மற்றும் அதனுடைய அதிகம் உந்துதல் மற்றும் குறைந்த மன அழுத்தத்தை உணர்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய சக ஊழியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட முதலாளிகள் சென்று அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், அவங்களுடைய உறவுகள் மேம்பாடு அடைந்தால் கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தை நமக்கு வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். அதை எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை முதலாளிகள் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம வந்து வேலை பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அவருடைய ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடியது. இதில் முதலாளிக்கு அதிக மதிப்புடைய ஊழியர்கள் குறைவாக உள்ளனர் என்பதை கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். ஏன்னா வந்து இது எல்லாமே நமக்கு வந்து அதனுடைய வேலை பாதுகாப்புக்கு ஜாப் செக்யூரிட்டி என்பது கண்டிப்பாக இருக்கும். அதில் முதலாளிக்கு ஒரு முக்கிய ஒரு சில நபர்கள் மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு வந்து ஊழியர்களாக வந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்ல திறன்பட செயல்படுவார்கள். எல்லாத்தையும் நமக்கு வந்து நம்பி இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பணியாட்கள் நமக்கு வந்து இருப்பாங்க. அது நிறைய நமக்கு வந்து பணி நீக்கம் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்கின்றது. ஏன்னா அந்த பணியாளர்களுடைய வேலைகள் எப்படி இருக்கு, எப்படி செய்கிறாங்க, அவருடைய கடின உழைப்பு இருக்கா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவ்வப்போது என்ன பண்ணுவாங்கன்னா பணி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது வேற நிறுவனங்களுக்கு நமக்கு வந்து மாற்றப்படலாம். அவங்களுடைய கம்பெனி நிறுவனங்கள் இருப்பாங்க. அது மூலமாக அந்த மாற்றப்படுவதற்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் பொருளாதார வீழ்ச்சியின் போது தொழில் வந்து கடுமையாக நமக்கு வந்து பாதிக்கப்பட்டு உள்ளது. அதை பற்றி நாம் கண்டிப்பாக அவருடைய முதலாளிகள் தெரிந்திருப்பார்கள். எந்த நபர்களை நாம் வைத்திருக்க வேண்டும், எந்த ஊழியர்களை நாம் அன்பாக வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்கின்றோமா இல்லையா, அதுபோல் ஊழியர்களுடைய மதிப்பை நமக்கு வந்து இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்றது. விற்பனை நிபுணர்களுடைய நிலைமை ஒரு கடினமான ஒரு காலங்களில் கூட விற்பனையாளர்களுடைய கடைசியாக பணி நீக்கம் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது. ஏன்னா இப்போ உள்ள ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து வேலை இழப்பு தன்மை நமக்கு வந்து நிறைய இருக்கின்றது. புதிய புதிய வேலைவாய்ப்புகள் நமக்கு வந்து கிடைக்கின்றது. ஏற்கனவே உள்ள பணியாளர்கள் நமக்கு வந்து பணியின்மை நமக்கு வந்து செய்யப்படுகின்றார்கள். அதேபோல் அவங்களுக்கு தேவையான எல்லா வணிகத்திற்கும் லாபத்துடன் வந்து வருவாயை கொண்டு வரும் ஒரு பணியை நமக்கு வந்து மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு இறுதி இலக்காக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதான் அவனுடைய வேலை பாதுகாப்பு என்பது நமக்கு வந்து அமையும். அதேபோல் அவங்களுடைய ஈடுபட்ட என்ன தொழில்கள் நம்ம வந்து பண்றாங்க, அவங்களுடைய வணிகத்தை கொண்டு வரக்கூடிய மற்றும் உறவுகளை உருவாக்கும் திறன் கொண்ட ஒரு பயனுள்ள விற்பனையாளர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தை மதிப்பாக நமக்கு வந்து அமைகின்றார்கள். ஒவ்வொரு முதலாளியும் ஒரு வெற்றிகரமான ஒரு விற்பனையாளர்களை நமக்கு வந்து ஒவ்வொரு நிமிடமும் பணி நீக்கம் செய்ய தயங்குவார்கள். ஏன்னா அவனுடைய
ஒரு விற்பனையாளர் இருக்காங்கன்னா, அவங்கள எவ்வாறு நம்ம வந்து பாதுகாப்பு பண்ண முடியும்? வேலை பாதுகாப்பு எப்படி பண்ண முடியும்? அதே மாரி அவங்களுடைய தொழில்களை நடத்துவதற்கு மிகவும் கடினமாக நம்ம வந்து உள்ள காலகட்டங்கள் உள்ளது. வேறு வேறு துறைகள்ல பார்த்தீங்கன்னா, வணிக செயல்பாடுகளும் வந்து இல்லை என்பதை கண்டிப்பாக தெரிந்திருக்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு விற்பனை துறையும் விட ஒரு முக்கியமான பணப்புழக்கத்தின் வளர்ச்சியில் அதிக தாக்கத்தை இது ஏற்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பாக நமக்கு வந்து அமைகின்றது. இது உளவியல் ரீதியாக நமக்கு வந்து என்னென்ன திருப்திகள் நமக்கு வந்து அளிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெரும்பாலான மக்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த விற்பனை தொழிலை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் விரும்புகிறார்கள். மற்றும் தங்கள் வேலையை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை போல நமக்கு வந்து உணர்கிறார்கள். இத வந்து உளவியல் ரீதியாக நம்ம வந்து ஒரு திருப்தி அடைகின்றார்கள். பெரும்பாலான மக்கள் இதைத்தான் நமக்கு வந்து விரும்புவாங்க. நாம் எந்த வேலையை தேர்ந்தெடுக்கின்றோம், அந்த வேலையில் சரியாக பணியை செய்கின்றோமா இல்லையா என்பதை அதன் மூலமாக அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதேபோல் வேறுபாடு நிறைந்த ஒரு விற்பனையாளரை பொறுத்தவரை ஒரு ஒப்பந்தத்தை நமக்கு வந்து முடிப்பது அது கணிசமான ஒரு ஊக்கத்தை கொண்டு வந்தால் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது அமைகின்றது. ஒவ்வொரு விற்பனையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் நம்ம வந்து பணியமர்த்தப்படுவார்கள். அதன் முடித்தவுடன் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை குடுத்து நம்ம வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அப்ப அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நமக்கு வந்து அமைகின்றது. ஏன்னா, அதிகமான ஊக்கத்தொகை கொடுக்கும்போது அவங்களுக்கு நெறையா ஆ பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து நெறைய கிடைக்கிறதுக்கு சலுகைகள் நெறைய கிடைப்பதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. அதேபோல் அவங்களுடைய வணிகம் அல்லது தனிப்பட்ட ஒரு சிக்கலை தீர்க்க வாடிக்கையாளர்களுக்கு ஒப்பந்தம் உதவினால் அல்லது அது தோல்வியுற்றால் அது மிகவும் ஒரு பயனளிக்கக்கூடியதாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் போட்டி மற்றும் அவரது வேலையை பாதுகாக்க இது வந்து உதவுகின்றது. இந்த உளவியல் திருப்தி என்பது இந்த போட்டி நிறைந்த உலகில் அவனுடைய வேலை பாதுகாப்பை நமக்கு வந்து உதவுகிரமா இருப்பதற்கு அமைகின்றது. அதேபோல் உளவியல் ரீதியான வெகுமதிகள் இது அது ஒரு கடுமையாக நமக்கு வந்து இருக்கிறதாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் மற்றொருவருக்கு ஒரு விற்பனை வேலை வெற்றிகளினுடைய உற்சாகம் மற்றும் அதை உருவாக்கி பாதுகாக்கிறார்கள் என்பதை கண்டிப்பாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்ம வந்து உண்மையாக நமக்கு வந்து கருத வேண்டும். மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு விற்பனை வாழ்க்கையை மிகவும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்வாக நமக்கு வந்து இது வந்து ஆக்குகிறது. இதுல தொழில் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல விற்பனை என்பது ஒரு சவாலான மற்றும் ஆற்றல் மிக்க ஒரு துறையாக நமக்கு வந்து இது விற்பனை என்பது தேவைப்படுகின்றது. ஏன்னா, இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு சவாலான நிகழ்வுகளை நம்ம கொண்டு வரவும், அதுபோல் ஆற்றல் மிக்க ஒரு துறையாக நம்ம வந்து அமைவதற்கு இந்த விற்பனை என்பது அமைகின்றது. அத்துடன் வல்லுநர்கள் தொடர்ந்து ஒரு புதிய திறன்களை கற்றுக்கொள்வதும், பழையவற்றை துலக்கவும் வேண்டும். இதிலிருந்து ஏராளமான ஒரு வாய்ப்புகள் நமக்கு வந்து இருக்கின்றது. புதிய புதிய திறன்கள், ஸ்கில்லை நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும், வளர்ப்பதற்கும் ஒரு விற்பனை தொழில் என்பது ஒரு நவீன நுட்பங்கள், அதனுடைய முறைகள் மற்றும் அவங்களுடைய தொழில்நுட்பம் இது எல்லாமே நமக்கு வந்து திரும்ப வருகின்றது. இது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய பயிற்சி முறைகள், செய்ய வேண்டிய இயக்கவியல் இது எல்லாமே நமக்கு வந்து காட்டுகின்றது. ஏன்னா பயிற்சி இருந்தா தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அடுத்த படிக்கட்டுக்கு நமக்கு வந்து போவதற்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு வந்து இது அமைகின்றது. அதுபோல் விற்பனை வேலை என்பது வெவ்வேறு தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டை நமக்கு வந்து எவ்வாறு அடைய வேண்டும், அந்த பிசினஸ்ல எவ்வாறு அவங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கின்றார்கள், அதனுடைய மேலாளர்கள், சந்தைப்படுத்துகிறார்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், அதனுடைய பயிற்சியாளர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் முந்தைய காலத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு தொழில் படிக்கட்டாக நமக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். விற்பனை துறை என்பது அவர்களுடைய விற்பனை வேலையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் திறன்களை நமக்கு வந்து அங்கீகரித்தல். இதனால பார்த்தீங்கன்னா, அதிகமான பட்டதாரிகள், இளைஞர்கள், அவனுடைய தொழில் வல்லுநர்கள் அல்லது அவனுடைய தொழில் மாற்றுபவர்கள் ஒரு கனவை வேலையை நமக்கு வந்து மனதில் வைத்துள்ளனர். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன வேலைகள் செய்ய போறோம்? அப்படின்னு ஒரு கனவோடு நமக்கு வந்து இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் தொடர்பு போன்ற திறன்கள் இல்லாமல் நமக்கு வந்து இருப்பாங்க. இது கண்டிப்பா அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது நம்ம வந்து இருக்கணும். அது மாதிரி அவனுடைய திறன்கள் கண்டிப்பாக அவனுடைய ஸ்கில், லிசனிங் ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அது மாதிரி ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும். இது எல்லாமே இருந்தா தான் அடுத்த படிக்கட்டுக்கு நம்ம வந்து மூவ் பண்றதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவனுடைய மாஸ்டரிங் இன் டிமாண்ட் ஸ்கில் சொல்லுவாங்க.
இதனுடைய திறன்களை விற்பனை வேலைகளில் பார்த்தீங்கன்னா மென் திறன்களுக்கு ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இந்த திறன்கள் என்பது மக்கள் திறன்கள், சமூக திறன்கள், தகவல் தொடர்பு திறன்கள், பண்பு அல்லது ஆளுமை பண்புகள்னு சொல்லுவாங்க, அணுகுமுறைகள், தொழில் பண்புகள், சமூக நுண்ணறிவு மற்றும் உணர்ச்சி நுண்ணறிவு, இது எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பா அவனுடைய அந்த மாஸ்டரிங் இன் டிமாண்ட் ஸ்கில் நமக்கு வந்து தேவைப்படும். மக்கள் நம்முடைய தங்களுடைய சூழலை வழிநடத்தவும் நன்றாக வேலை செய்யவும் உதவும் ஒரு அம்சமாக இது அமைகின்றது. மற்றவர்களை சிறப்பாக செயல்பட்டு தங்கள் இலக்குகளை அடைவார்கள் என்பதை இன்றைய போட்டி நிறைந்த உலகில் இந்த திறன்கள் எல்லாமே கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய மக்களுடைய திறன்களை எவ்வாறு இருக்க வேண்டும், அவங்களுடைய சமூக திறன்கள் எவ்வாறு இருக்கின்றது, அதே போல் அவங்களுடைய தகவல் தொடர்பு திறன்கள் இருக்கக்கூடியது, அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அதே மாதிரி அவங்களுடைய ஆளுமை பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது, அவங்களுடைய அணுகுமுறைகள் எவ்வாறு இருக்கின்றது, தொழில் பண்புகளை பற்றி அவங்களுக்கு தெரிந்து இருக்குதா இல்லையா, சமூக நுண்ணறிவு இருக்கின்றதா இல்லையா, உணர்ச்சி நுண்ணறிவு இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி எல்லாமே இதன் மூலமாக நமக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு தங்குகளை தங்களுடைய இலக்குகளை அவங்க சிறப்பாக அடைவார்களா இல்லையா என்பதை பற்றி இப்போ உள்ள காலகட்டங்களில் அதிகமான திறன்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதேபோல் கடின திறன்களை விட ஒரு அதிகமாக நமக்கு வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய நிறைய இருக்கும். அதேபோல் இவங்க வந்து பயிற்சியில இருந்து வந்திருக்காங்களா இல்லையா, ஏன்னா பயிற்சி மூலமாகத்தான் அதனுடைய திறன்களை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த முதலீடாக நமக்கு வந்து இருப்பதற்கு இது அமைகின்றது. அதுபோல் அவருடைய ஆளுமை மற்றும் அதன் மூலம் வரக்கூடிய தொழிலை உருவாக்குவதற்கு முக்கிய பங்காக நமக்கு வந்து அமைகின்றது. அவங்களுடைய படைப்பாற்றல் இருக்கணும், அதே அவங்களுடைய தூண்டுதல் விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கணும், அவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்க வேணும், தகவமைப்பு கண்டிப்பாக இருக்கணும், நேர மேலாண்மை இருக்கணும், மோதல் மேலாண்மை இருக்கணும், அதே மாதிரி அவங்களுடைய மன அழுத்தம் மேலாண்மை, வாடிக்கையாளர் சேவை, உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் கதை சொல்லல் ஆகியவை எல்லாமே இதை வந்து இந்த மாஸ்டரிங் இன் டிமாண்ட் திறன்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக நமக்கு வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அவனுடைய விற்பனை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மிக நன்றாக பெறக்கூடிய ஒரு முக்கியமான மென்திறன்களாக நமக்கு வந்து இருக்கின்றார்களா இல்லையா, இது ஒரு முக்கியமாக விற்பனை வேலை கட்டமைப்பு நமக்கு வந்து இது உதவுகின்றது. இதுல சவாலான வேலைகள் என்னென்ன முன் பார்க்க போறோம். இந்த ஒரு விற்பனையில் பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு நபர் எவ்வாறு நாம் திறமையை சோதிக்க முடியும், அவர்களை எவ்வாறு நிரூபிக்க முடியும் என்பதை பற்றி நாம் ஒரு சவாலான வேலையாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதுபோல் உங்களுடைய நாளும் மற்றும் ஒவ்வொரு வாடிக்கையாளனுடைய முன்பும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நிரூபிக்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் ஒவ்வொரு இலக்குடன் ஒரு தொடர்புடைய வெகுமதிகள் என்னென்ன இருக்கின்றது, வேலையை அவர்கள் மிகவும் ஒரு சவாலானதாக நமக்கு வந்து எடுத்துக்கிறார்களா இல்லையா, அதை பற்றி அந்த நபர்கள் கற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சவால்கள் என்னென்ன இருக்கின்றது, அதை எதிர்கொள்வதற்கு நமக்கு வந்து வழிமுறைகள் என்னென்ன இருக்கு, நடைமுறைகள் என்னென்ன இருக்கு, சாத்தியக்கூறுகள் இருக்குது, இதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விற்பனையாளர்களுடைய முயற்சிகள் குறித்த உடனடி கருத்துக்களை விற்பனை நமக்கு வந்து வழங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது, இது எல்லாமே கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்முறை விற்பனையாளர் என்ன செய்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அதில் விற்பனையாளர்களுடைய பணிகள் என்னென்ன இருக்கின்றது மற்றும் அவங்க பணி வேலையிலிருந்து வேலை மற்றும் நிறுவனத்திற்கு நிறுவனம் மாறுபடும். கண்டிப்பாக இது எல்லா சூழ்நிலைகளிலையும் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வெவ்வேறு பணிகள் நமக்கு வந்து சுமைகள் நமக்கு வந்து இருக்கின்றது. அதை எவ்வாறு நமக்கு வந்து கையாளுகிறார்கள், அது எவ்வாறு அந்த விற்பனையாளர்கள் நமக்கு வந்து பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விற்கும் தயாரிப்பு மற்றும் சேவையின் தன்மையை போன்று பல்வேறு காரணிகளாக இது பொறுத்தாக நமக்கு வந்து அமையப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அவருடைய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமாக ஆம்பை தயாரிப்புகளில் விற்கும் ஒரு விற்பனை பணிகள் ஒத்தவை, ஆனால் ஓரளவு மாருதி சுசுகி வாகனங்களை விற்கும் ஒரு விற்பனையாளர் பணிகளிலிருந்து வேறுபட்டது. இதெல்லாம் நிறைய நமக்கு வந்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த ஆமை ப்ராடக்ட்ஸ் அது தனியாக நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மாருதி சுசுகி அப்படின்னா அவங்களுடைய வேறுபாடுகள், வேலைப்பாடுகள், அவங்களுடைய பணிகள், விற்பனைகளுடைய பணிகள், அதனுடைய வேலையிலிருந்து செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு மாறுபடும். வெவ்வேறு நிலைகள் நமக்கு வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் அவங்களுடைய ஒரு விற்பனையாளரினுடைய வேலை வழங்குவது மற்றும் காண்பிப்பது என்பது ஒரு முதல் ஒப்பந்தத்தை முடிப்பது வரை மாறுபடும். இது எல்லாமே நமக்கு வந்து மக்கள் வந்து தெரிந்திருப்பார்கள், அதை புரிந்திருப்பார்கள். அதுபோல் புதிய வாடிக்கையாளர்களை எவ்வாறு உருவாக்குதல், இதை உருவாக்குவதன் மூலமாக ஒரு விற்பனையாளர்களுடைய முதல் மற்றும் முதன்மையான பணி தொடர்ந்து அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இழக்கப்படும் வாடிக்கையாளர்களை
விற்பனை செய்தல் அல்லது மாற்றுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எவ்வாறு தொடர்ச்சியான ஒரு ப்ராஸ்பெக்டிங் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. இது இல்லாம கண்டிப்பா நம்ம வந்து அதை பயன்படுத்த வேண்டும். அதாவது அவருடைய சாத்தியமான கூறுகளாக நமக்கு வந்து ஒரு வாடிக்கையாளரை அடையாளம் காண்பது என்பது ஒரு வகையில் இது வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிங் என்று நாம் வந்து கூறலாம். அது வந்து வாடிக்கையாளருக்கு எவ்வாறு அதிக விற்பனை நமக்கு வந்து கொண்டு போக முடியும். அந்த சந்தை பங்கை அதிகரிக்கக்கூடிய நிறுவனம் என்னென்ன இருக்கின்றது. அதேபோல் அதனுடைய அதிக வாடிக்கையாளர்களை உருவாக்க வேண்டும். ஆனால் அவருடைய ஏற்கனவே உள்ளதை விட எப்போதாவது மற்றும் அதிக அளவில் விற்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வாடிக்கையாளனுடைய புதிய வாடிக்கையாளரை உருவாக்குவதற்கு ஏற்கனவே உள்ள திருப்தியை விட மிகவும் விலை உயர்ந்தது என்று ஆராய்ச்சி இதில் வந்து உடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து கூறுகின்றார்கள். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை நமக்கு வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவனுடைய வாடிக்கையாளர்கள் அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குவதற்கு ஒரு திருப்தியை நமக்கு வந்து அடைவதற்கு அவனுடைய விலை உயர்ந்த நிகழ்வாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் அவருடைய வாடிக்கையாளர்களுடைய சொந்த தயாரிப்புகள், அவங்களுடைய சேவைகள் மீதான ஒரு விசுவாசத்தை நமக்கு வந்து வளர்ப்பதற்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இது அமைகின்றது. இது விற்பனையாளருக்கு ஒரு முக்கியமானதாக நமக்கு வந்து அமைகின்றது. இதான் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய அதிக விற்பனை நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தை பங்கை நமக்கு வந்து அதிகரிக்க ஈடுபாடாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் வாடிக்கையாளர்களுடன் நீண்டகால உறவுகளை நமக்கு வந்து உருவாக்க வேண்டும். ஒரு நியூ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அது அவங்கள உடனடியாக அந்த கஸ்டமர்ஸினுடைய என்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன பூர்த்தி அடைஞ்சோன்னு திருப்தி அடைஞ்சோன்னு அதோடு நம்ம வந்து விட்டுவிடக்கூடாது. அவங்களை வாடிக்கையாளர்களுடைய நீண்டகால ஒரு உறவுகளை உருவாக்கினால் கண்டிப்பாக மென்மேலும் அதனோட நிறுவனமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். அதனுடைய வாடிக்கையாளருக்கு ஏற்கனவே உள்ளவங்களுடைய ஒன்றை மட்டும் விற்பதை விட மிகவும் விலை உயர்ந்தது. ஆனால் வந்து வாடிக்கையாளருக்கு ஒரு திருப்திப்படுத்தப்படுகின்றதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இது முக்கியமாக ஒரு அவசியமாக நமக்கு வந்து கருத வேண்டும். விற்பனைக்கு பிந்தைய சேவை என்ன, அதே மாதிரி அவங்க முந்தைய சேவைகள் என்னென்ன இருக்கு, மற்றும் அவர்களுடான ஒரு வழக்கமான தகவல் தொடர்புகள் என்னென்ன இருக்கு, அதே போல் அவங்களுடைய மீண்டும் மீண்டும் அவற்றை விற்பதற்கான ஒரு வாடிக்கையாளருடன் ஒரு நீண்டகால ஒரு உறவுகளை உருவாக்குவதற்கு இது அவசியமாக நமக்கு வந்து அமைகின்றது. நான் அந்த வாடிக்கையாளர் மூலமாக தான் அதிகமான பொருட்களை நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும். இதுதான் அவருடைய நீண்டகால உறவுகள் என்பது மேம்படுத்தப்படுகின்றது. இந்த வாடிக்கையாளர் நம்மளுடைய நிறுவனத்திற்கு அதிகமான தொடர்புகள் நம்ம வந்து வைத்திருப்பார்கள். தேவையான பொழுது கண்டிப்பாக அந்த பொருட்களை வாங்குவதற்கு முன் வருவார்கள். அதேபோல் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வுகளை நமக்கு வந்து வழங்குதல் வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை பற்றி நாம் விற்பனையாளர்கள் நாம் கண்டிப்பாக அவங்களுக்கு எடுத்து கூற வேண்டும். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சிக்கல்களாக இருந்தாலும் அதை தீர்வாக நமக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை சிந்திக்க முடியுமோ அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களை வாங்குவதன் மூலமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றது, அதே போல் அவங்களுடைய சிக்கலான அவங்களுக்கு பணிகள் என்னென்ன இருக்கின்றது, அவளுடைய விற்பனைகளுடைய இன்னொரு பாத்திரம் நமக்கு வந்து என்னென்ன வருகின்றது என்பதை பற்றி ஏற்கனவே உள்ளது போல அது மறைந்த தேவைகளை நமக்கு வந்து தேடவிருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை தீர்வு கண்டு அந்த விற்பனையாளர்கள் நாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்வை நமக்கு வந்து தர வேண்டும். அப்போதான் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய நல்லுணர்வு என்பது கண்டிப்பாக உறவுகள் வந்து நீண்ட நாட்களாக நமக்கு தொடர்வதற்கு வாய்ப்பாக நமக்கு வந்து அமைகின்றது. இந்த வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வழங்குதல், அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் நம்ம வந்து வழங்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய நம்ம விற்பனை செஞ்ச பிறகு விற்பனையாளர்கள் பல சேவைகளை நமக்கு வந்து வழங்குகிறார்கள். அந்த சேல்ஸ் பர்சன் என்பது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு சேவைகளை நமக்கு வந்து வழங்க வேண்டும். தங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து சேதமடைந்த பொருட்களை திருப்பி தருவது, இலவச மாதிரிகளை வழங்குவது போன்றவை எல்லாமே நமக்கு வந்து அமைகின்றது. ஏன்னா அவங்களுடைய பொருட்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க, பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போய் பார்த்துருப்பாங்க, கடைசியில் வந்து அவங்களுடைய அது பொருட்கள் நம்ம வந்து சேதமடைந்ததாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், உடனடியாக அந்த வாடிக்கையாளர்களுக்கு இந்த விற்பனையாளர்கள் அவர்கள் அந்த பொருளை மாற்றி தருவதற்கு முன் வர வேண்டும். அதே மாதிரி அவங்களுடைய இலவச மாதிரிகளை வழங்குவது அமைவது நமக்கு வந்து அமைகின்றது. அதே போல் அவங்களுடைய வாடிக்கையாளருக்கு இதை விநியோகிப்பதற்கு நமக்கு வந்து அமைகின்றது. ஒரு புதிய வணிக வாய்ப்புகளை பரிந்துரைக்கின்றது மற்றும் விளம்பரத்தை பரிந்துரைக்கின்றது. ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதன் மூலமாக வாடிக்கையாளருக்கு இது உதவும் ஒரு திட்டங்களாக நமக்கு வந்து அமைகின்றது. ஏன்னா இந்த வாடிக்கையாளர் மூலமாக தான் நிறைய விளம்பரங்கள் நம்ம வந்து செய்ய முடியும். சுவர் விளம்பரங்களாகவோ இல்லை
நமக்கு வந்து தொலைக்காட்சி மூலமாகவோ, இல்ல மின்னஞ்சல் மூலமாகவோ, இல்ல மற்ற நமக்கு வந்து இப்போ உள்ள தொழில்நுட்ப அடிப்படையிலோ அவங்களுடைய விளம்பரம் என்பது கண்டிப்பாக வாடிக்கையாளருக்கு சுலபமான முறையில் ரீச் ஆக வேண்டும். அப்பதான் நமக்கு வந்து அதைப் பற்றி நாம் தெரிந்திருக்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டி இருக்கின்றது என்பதை பற்றி விற்பனையாளர்கள் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் வாடிக்கையாளருக்கு என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருத்தல் வேண்டும். அவங்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு அறிகுறிகள் என்னென்ன இருக்கின்றது, வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி கண்டிப்பாக நாம் வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல் அவருடைய வாடிக்கையாளர்கள் வந்து தங்களுடைய தயாரிப்புகளை மறு விற்பனை செய்ய உதவுவதற்கு என்னென்ன முடிவுகள் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வாடிக்கையாளருக்கு தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை மறு விற்பனை செய்ய வழிகாட்டுதல் மற்றும் உதவுதல் இது எல்லாமே நமக்கு வந்து வழங்குகின்றன. அதுபோல் அவங்களுடைய சில்லறை வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்கிறோம் என்றால் அவங்க விற்பனைக்கு நமக்கு வந்து உதவுவதாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் வாடிக்கையாளர்களுடைய நுகர்வோருக்கு பொருட்களை எவ்வாறு நமக்கு வந்து விற்கிறார்கள். மளிகை பொருட்களுக்கு நமக்கு வந்து மசாலா பொருட்களை விற்கும் ஒரு விற்பனையாளரை கவனியுங்கள். ஏன்னா வந்து இதில் பார்த்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஒரு மளிகை பொருட்கள் கடைக்கு போனீங்கன்னா அவங்க எப்படி நமக்கு வந்து மசாலா பொருட்களை நமக்கு வந்து விற்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்களுடைய நிறைய நிறுவனங்களுடைய மசாலா பொருட்கள் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் என்ன பண்ணுவாங்க ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதில் பற்றி நம்ம வந்து வாடிக்கையாளர்கள் இது மூலமாக நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள், அதனுடைய நன்மைகள் என்னென்ன இருக்கின்றது, இதன் மூலமாக என்னென்ன தீமைகள் இருக்கின்றது, இதை பற்றி நாம் கண்டிப்பாக எடுத்துரைக்க வேண்டும். அதை மறு விற்பனை செய்வதற்கு என்னென்ன ஆதாயங்கள் இருக்கின்றது என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல் அவருடைய மொத்த விற்பனையாளர்களுக்கு நல்ல ஒரு தனது தயாரிப்பை விற்க அவர் மளிகை கடைக்காரரையும் வந்து தொடர்பு கொள்ள வேண்டும். அவருடைய ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, அதுபோல் சில்லறை விற்பனையாளர் இருப்பாங்க. அந்த சில்லறை விற்பனையாளரிடம் நம்மளுடைய பொருட்கள் தனிப்பட்ட பொருட்களை எப்படி விற்க வேண்டும், அந்த மளிகை கடைகளை எப்படி நம்ம வந்து தொடர்பு கொள்ள வேண்டும், அவங்களுடைய கடைக்காரரை எப்படி நம்ம தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை விற்க வேண்டும் என்பதை நம்ம வந்து மறு விற்பனை செய்வதற்கு என்னென்ன உதவுகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஒரு சில்லறை விற்பனையாளர் இருந்தாங்கன்னா தங்களுடைய ஆர்டர்களை கண்டிப்பாக எடுத்து மொத்த விற்பனையாளர்களுக்கு ஆர்டர்களை அனுப்புகிறார்கள். தேவைப்பட்டால் அவங்களுடைய விற்பனையாளர் என்ன பண்றாங்க, வாடிக்கையாளருக்கு அவரது இடத்தில் வேலை செய்வதன் மூலமாக இது உதவுவதற்கு நமக்கு வந்து அமைகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேக்யூம் கிளீனர் இருப்பாங்க, விற்பனையாளர் அவர் தன்னுடைய வாடிக்கையாளனுடைய மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளர் அதன் செயலிழக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை நமக்கு வந்து செய்கிறாங்க. ஏன்னா அதனுடைய வேக்யூம் கிளீனரை பற்றி நமக்கு வந்து எல்லாருக்கும் நமக்கு வந்து தெரியும்னு சொல்ல முடியாது. அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது என்பதை ஒரு மொத்த விற்பனையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளர்கள் என்பதாக தனது வாடிக்கையாளர்களுக்கு அதனுடைய செயல் விளக்கத்தினை கண்டிப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாகத்தான் அதனுடைய அதிக விற்பனை நமக்கு வந்து மறு விற்பனை செய்வதற்கு ஒரு ஏற்பாடாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் இந்த விற்பனையாளர்களுடைய உதவியுடன் மொத்த விற்பனையாளர்களுடைய சில்லறை விற்பனையாளருக்கு நமக்கு வந்து பொருளை விற்பனை செய்து எவ்வாறு வழங்குகின்றார்கள், அதுபோல் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளை விற்பதற்கு சில்லறை விற்பனையாளருக்கு எவ்வாறு உதவுவதற்கு ஒரு விளம்பர திட்டங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இந்த திட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா விளம்பர பொருட்களை வழங்குதல், கடை செயல் விளக்கங்களை நமக்கு வந்து நடத்துதல் ஆகியவை எல்லாமே இதில் வந்து அடங்கும். அதேபோல் தயாரிப்பு காட்சிகளை நமக்கு வந்து அமைப்பதற்கு இது ஒரு பங்காக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் வாடிக்கையாளர்களுடைய தயாரிப்புகளை எவ்வாறு பயன்படுத்த உதவுகின்றது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் தயாரிப்புகள் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் முழு நன்மையை நமக்கு வந்து எவ்வாறு பெறுகின்றார்கள் என்பதை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டும். அது இருந்தால் தான் நம்ம வந்து வாடிக்கையாளர்களுடைய தயாரிப்புகள் வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லை நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மென்பொருளை ஒரு நிறுவனத்திற்கு விற்கும்போது அதனுடைய தொழில்நுட்பம் வல்லுநர்கள் அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கு விரிவுரைகள் வகுப்புகளை வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜி பயன்படுத்தும் போது எல்லாருக்குமே அதை வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்காது. அப்போ அதுக்குரிய ஒரு என்ன பண்ணணும், ஒரு லெக்சரர்ஸ் ஒரு வகுப்பு ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம வந்து வச்சிருந்தது தான் அதை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியும். அதனுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள், செயல்முறைகள் இது எல்லாமே அதை பற்றி நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவங்களுடைய அந்த மென்பொருளை எவ்வாறு நமக்கு வந்து திறம்பட இயக்குவது மற்றும் பயன்படுத்துவது பற்றி வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக உதவ வேண்டும். அந்த விற்பனையாளர் தொழில்முறை மற்றும் நட்புறவை உருவாக்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது மற்றும் அவர்களுடைய வாடிக்கையாளர்களுடைய
செல்வாக்கு செலுத்துபவர்களுடனான தனிப்பட்ட உறவுகள், அதே மாரி அவங்களுடைய விற்பனையாளர் வேலையும் கூட நம்ம வந்து எவ்வாறு அவங்களுடைய ஒருமைப்பாடு, அவங்களுடைய நம்பகத்தன்மை, உயர் நெறிமுறைகள், தரநிலைகள் மற்றும் ஆகியவற்றினுடைய தொடர்ச்சியான ஒரு வெளிப்பாடு வந்து இதுல வந்து நெறைய நமக்கு வந்து அடங்குவதற்கு வாய்ப்பாக உள்ளகின்றது. அதுபோல் தங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒரு உண்மையானதாக நமக்கு வந்து ஒரு ஆர்வமாக நமக்கு வந்து இருக்க வேண்டும். அதான் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய நல்லெண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எவ்வாறு நம்ம வந்து உதவுதல் வேண்டும்? நல்ல எண்ணங்கள் எவ்வாறு வர வேண்டும்? அதை எப்படி நம்ம வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும்? இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது? அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்வு காண வேண்டும்? இதைப் பற்றி கண்டிப்பாக விற்பனையாளர் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுபோல் விற்பனையாளர்களுடைய பங்கு மாறுதல்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பங்கு என்னென்ன இருக்கின்றது? ஒரு விற்பனையாளருடைய முக்கிய பணி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தயாரிப்புகள், அவங்களுடைய சேவைகளுடைய அனைத்து விவரங்களையும் தெரிவிப்பதாகும். அதுபோல் அவர்களுடைய தயாரிப்பு எவ்வாறு பயனடையக்கூடும் என்பதை கண்டிப்பாக வாய்ப்புகளுக்கு ஒரு புதிய வைப்பதற்காக மாற்றுகளுடன் அவங்களுடைய ஒப்பீடுகள் அதைப் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களுடைய மற்றும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும், அந்த காலத்தில் நம்ம வந்து இருக்கக்கூடிய விற்பனையாளர்களுடைய மக்களை வாங்க தூண்டுவதற்கும் என்னென்ன நமக்கு வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். இதைப் பற்றி அவங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுபோல் தங்களுடைய இலக்குகளை தாக்குவதற்காக அவர்களின் சலுகைகள் மற்றும் பல பல முறை தவறான அவங்களுடைய கொள்முதல்களும் வந்து இருக்கின்றது. ஆ இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்திய ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் சந்தையை வந்து வெற்றியுள்ளன. டெக்னாலஜி மாற அது விற்பனை அளவு வந்து வந்துகின்றது. இணையதளத்தில் அதிக தகவல்கள் வந்து ஏராளமாக வந்து கிடைக்கின்றது. அதனால நம்ம இணையம் மூலமாக நம்ம நிறைய நம்ம வந்து தன்னுடைய உரையை பற்றி நம்ம அறிந்து முடியும். அதேமாரி சில ஒரே ஒரு நோக்கத்தை நம்ம வந்து கொண்டு வருவதாக நமக்கு வந்து அமைய வேண்டும். அதேபோல் நம்முடைய தகவல் ஒப்பீடுகளை எளிதாக்குகின்றது. பார்த்தீங்கன்னா, இப்போது உள்ள நிறுவனங்கள் தங்களுடைய விற்பனையாளர்களை வந்து அதே பங்காக நமக்கு வந்து அமைய வேண்டும். இப்ப வளர்ந்து வரும் நம்முடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த காலகட்டங்கள்ல அதுக்கு தேவையான ஒரு மிகவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அதனுடைய அதிக வல்லுநர்கள் நமக்கு வந்து இத நம்புகிறார்கள். சொல்லுவாங்க. காமர்ஸ் சொல்லக்கூடிய வணிகத்தினுடைய விற்பனையை கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோல் வணிகம் ஒரு ஒரு தொழில்நுட்பங்களையும், கருவிகள் மற்றும் மாதிரிகளையும் வந்து விற்பனையுடைய தகுதிப்பட்ட கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவருடைய உறவுகளை உருவாக்குவதற்கும், ஒப்பந்தங்களை புதிய வாய்ப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்பதற்கு என்று மக்கள் போதும் முக்கியமானவர்களாக வந்து இருப்பார்கள். அவர்களான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாறி மாறி நமக்கு அமைக்கிறது. இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அவங்களுடைய இருக்கக்கூடிய அதனுடைய தொழில்நுட்பம் அச்சுறுத்தல்கள் மட்டுமல்லாமல் தங்களுடைய வாய்ப்புகள் விற்பனையாளர்கள் இப்போது விற்பனை முற்றிலும் மாறுபட்ட மனநிலையும் வந்து திறமை வந்து தேவைப்படுகின்றது. தனிப்பட்ட விற்பனையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு அளவுகோல்கள் என்ன இருக்கின்றது? முக்கியமான ஒரு தகவல்கள் மட்டும் பார்ப்போம். ஒரு விற்பனை தொழில வந்து வெட்ட வேண்டிய சில அடிப்படையான ஒரு கோரிக்கைகள் இருக்கு. அத பத்தி முதலாவதா வெற்றிகரமான ஒரு விற்பனையாக மாறுவதற்கான ஒரு முக்கிய காரணமான ஒரு நிபந்தனையில் வந்து அமைகின்றது. அது விற்பனையாளர் என்பவர் விலையை எவ்வாறு அது எவ்வாறு சாதாரண வந்து ஊக்கமளிப்பதாக இருக்கின்றது. அவர் நம்பினால் அவர் தயாரிப்பு அல்லது வாடிக்கையாளர்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறு இருக்கிறது மற்றும் அவற்றை வழங்கக்கூடிய திறன்கள் எவ்வாறு இருக்கின்றது. அதுபோல் அவங்களுடைய பெரிய மதிப்பு அவருடைய நிச்சயமாக தொழில்துறை இருக்கிறார்களா இல்லை அளவுகளாக வந்து இருக்க வேண்டும். அவர்களுடைய பணியின் மீதான அன்பு அர்ப்பணிக்க வைக்கின்றது. அது கடினமடைவதற்கும் ஒரு புத்திசாலித்தனமாக செய்வதற்கும் ஆகின்றது. அதேபோல் ஒரு வேலையில் நேர்மையான அணுகுமுறையை உண்மையில் கொண்டிருக்க வேண்டும். அதாவது தனிப்பட்ட விற்பனையில் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பொதுவாக 10, 12 மணி நேர வேலை நாட்களாக நமக்கு வந்து தேவைப்படுகின்றது. அதே மாதிரி அவங்களுடைய
வேலையின் போது பார்த்தீங்கன்னா, அவனுடைய சனி, ஞாயிறு இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிக அளவு நமக்கு வந்து அன்பு மற்றும் வெற்றிக்கான அவர்களின் தேவைகள் ஆகியவை எல்லாமே ஒரு சிறந்த விற்பனையாளர்களாக வந்து ஒரு ஊக்குவிக்கின்றன. இப்போ உள்ள பரபரப்பான ஒரு கால அட்டவணைகளை நமக்கு வந்து சமாளிக்கக்கூடிய இதற்கு ஒரு விடாமுயற்சியும் இது தேவை. கண்டிப்பாக அவங்களுடைய செயல்திறனும் இது அமைகின்றது. அது அவங்களுடைய கடினமான உழைப்புக்கும் ஒரு புத்திசாலித்தனமாக நமக்கு வந்து வேலை செய்வதற்கும் ஒரு தனிப்பட்ட விற்பனையில் ஒரு அளவுகோலாக இது அமைகின்றது. அதுபோல் ஒரு நம்பிக்கையான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு வேலை, ஒரு நிறுவனம், வாடிக்கையாளர்கள் மற்றும் அவனுடைய பலவற்றை பற்றிய ஒரு நேர்மறையான ஒரு கண்ணோட்டம் வந்து இருக்கின்றது. பொதுவாக அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை நோக்கி அவனுக்கு கடினமான ஒரு காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவனுடைய உயிர் வாழவும், சிறந்து விளங்கவும் நமக்கு வந்து ஒரு வலிமையை வழங்குகிறார்கள். அதுபோல அவனுடைய ஒவ்வொரு விற்பனையும் வேலையை வழங்குகின்றது என்றால், மற்ற வேலைகள் வழங்கக்கூடிய தகைய நன்மைகள் என்ன இருக்கின்றது? அவனுடைய எண்ணிக்கைகள் என்னென்ன இருக்கின்றது? அதேபோல் அவர்களுடைய பல சவால்களை எவ்வாறு எதிர்கொள்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த பரபரப்பான ஒரு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா, மாறும் சூழல்கள் போன்று அச்சுறுத்தல்கள், அதே மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையான ஒரு அணுகுமுறையை அவர்கள் எதிர்கொள்ள இது உதவுகின்றது. அப்போது என்னுடைய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கின்றது, கடினமான நேரங்களில் கூட தங்களுடைய செயல்திறனை அவங்க மாற்றுவதற்கு ஒரு வழிமுறைகளை கண்டிப்பாக தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக அவருடைய விற்பனையை விட ஒரு நேர்மறையான ஒரு மனப்பான்மை வேறு எந்த ஒரு துறையிலும் நமக்கு வந்து இதுல இல்ல. வெற்றிகரமான ஒரு விற்பனையாளர் ஒரு உற்சாகமாகவும், ஒரு நம்பிக்கையுடனும் தொடர்ந்து வெற்றிகரமாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இதான் அவனுடைய ஒரு தனிப்பட்ட விற்பனையில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு அளவுகோலாக இது அமைகின்றது. அதுபோல் சில விதிகளுக்கான ஒரு நன்மைகளை வழங்கிய போதிலும் விற்பனை தொழில வந்து அதிக முக்கியத்துவத்தை பெறுவதற்கும் இது அமைகின்றது. அதே மாதிரி வேலை தேடுபவர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, தொழில வந்து கவர்ச்சிகரமான மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அது மாதிரி அவங்களுடைய கல்வியாளர்கள் இருக்காங்கன்னா, மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, வகுப்பறை, அவங்களுடைய பயிற்சி வகுப்புகள், கல்வியாளர்கள் தொழில் பற்றி அவருடைய கண்ணோட்டத்தை அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக சந்தைப்படுத்தல் இருந்தா, அவருடைய குறிப்பாக விற்பனை அவர்களுடைய பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு மூலமாக இது உருவாக நமக்கு வந்து தொடங்குகின்றது. அதுபோல நம்முடைய தனிநபர் விற்பனைக்கான ஒரு வழிமுறைகள் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனை பற்றி மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தல் வேண்டும். நேர்காணல் செய்யும் பணி மாணவர்களிடம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒப்படைக்கப்படலாம். அதுபோல உங்களுடைய விற்பனை நபர் விற்பனை திறன்கள் என்னென்ன இருக்கின்றது, அதனுடைய திறனை வளர்த்தல் என்ன மாதிரி இருக்கின்றது, விற்பனை திறன்கள் என்னென்ன, விற்பனையினுடைய விளக்கக்காட்சி முறைகள், இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமானது வந்து கருதப்படுகிறது. அதே மாதிரி வாய்மொழி தொடர்பு மட்டுமின்றி செவித்திறனை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். அதுபோல் அவங்களுடைய திறனை வளர்த்தல், இந்த திறன்கள் எல்லாமே ஒரு வல்லுநர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கின்றது. விளக்கக்காட்சி, தகவல் தொடர்பு திறன்கள், நேர்மறையான அம்சங்கள், பயிற்சியாளர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு வலியுறுத்த வேண்டும். அதேபோல் விற்பனை தொழில்கள் ஒரு முதன்மையாக தகவல் தொடர்பு தொழில்களாக நமக்கு வந்து அமைகின்றது. அதுபோல் அவங்களுடைய வணிக திறன்கள், இதில் பயன்படுத்தப்படும் நிலைகள் எல்லாமே இது வந்து அமைகின்றது. அதே போல் அவனுடைய நிலையான அறிக்கைகள் மாணவர்களுடைய முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு கல்வியாளர்கள் அளவிடக்கூடிய ஒரு தரநிலைகளை உருவாக்குவதற்கு இந்த தனிநபர் விற்பனைக்கான ஒரு வழிமுறைகள் மற்றும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தொழில் முறைகளை வந்து திறனின் மூலமாக இந்த திறன் மூலமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் நீங்கள் இந்த தனிப்பட்ட விற்பனை தொழில் நமக்கு வந்து அவங்களுடைய என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது, அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்கின்றது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்து தெரிந்திருத்தல் வேண்டும். அதனுடைய திறன்களை நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லா லிசனிங் ஸ்கில், அது மாதிரி அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில், இது எல்லாத்தையும் அவங்க திறன்களை நம்ம கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய விளக்கக்காட்சி மற்றும் தகவல் தொடர்பு மூலமாக ஒரு நேர்மறையான ஒரு அம்சங்களை இந்த பயிற்சியாளர்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மாணவர்களுக்காக நமக்கு வந்து உணர்த்த வேண்டும். அதனுடைய விற்பனை தொழில்களை முதன்மையாக நம்முடைய தகவல் தொடர்பு மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இதனுடைய நிகழ்வுகளை நாம் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.